மிகப்பெரிய சிக்கலில் கிறிஷ் இப்போ மாட்டிக்கிறதுனால கிறிஷுக்கு ஒரு உண்மையும் புரிய வருது. அதாவது கிறிஷ் வந்துட்டு இப்போ ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் வந்துட்டு நினச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பையனை வந்துட்டு பென்சிலால் குத்துனதுனாலையும் பூந்தொட்டியை எடுத்து அந்த பையன் அஜயோடைய தலையில் வந்துட்டு போட்டு உடைக்க முயற்சி பண்ணதுனாலையும் இந்த ரெண்டு விஷயத்தாலையும் இந்த பையன் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது, அவன் இருக்க வேண்டிய இடமே சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான், அங்கே தான் அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை வந்துட்டு இங்கே அந்த அஜயோடைய அப்பா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு போனதுனால வேற வழி இல்லாம இப்போ முத்து போய் அங்க கெஞ்சிட்டு தான் நிக்கிறாங்க. வீட்டுக்கு இன்னமும் முத்து வரல, இன்னமும் என்னம்மா முத்து வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை மாமா, நடந்த விஷயத்தை எங்கள் அண்ணாமலை கிட்ட சொல்ல வீட்டில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தீங்களங்க, அவனை போலவே தாங்க இவன் இருக்கான்னு சொல்ல, அவனை போதல இவன் இல்லைப்பா, இங்கே முத்துவுக்கு கிடைச்ச அம்மா மாதிரி இந்த கிருஷிக்கும் ஒரு அம்மா கிடைச்சதுனால தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொன்னதும் ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரோஹிணியும் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. கிருஷோடைய முகமே வாடி போய் தான் கிடக்கு. அப்போது இங்கே அண்ணாமலை கேட்குறாங்க, அவன் மட்டும் தனியாக போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்க முடியும்? நீ போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லும்போது, என்னாலெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக முடியாதுன்னு இங்கே மனோஜ் சொல்ல, அவனுக்காக என் பிள்ளை போய் நிற்கணுமான்னு இங்கே வந்துட்டு விஜயாவும் கேட்க, யாரும் போக வேணான்னு சொல்லும்போது, அண்ணி இருங்க நீ நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் ரவி தான் போகிறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காரு. முத்து கெஞ்ச அங்கே இருக்க போலீஸும் வந்துட்டு அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் ஏற்கனவே அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பையனுடைய வாழ்க்கையை நம்ம சீரழிக்க வேணான்னு சொல்ல, நாங்களும் அதை தான் நினைக்கிறோம். அந்த பையன் இந்த மாதிரி வெளி இடங்களில் இருந்தான்னா பிரச்சனை அவனுக்கும் இல்லை அவனை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேர்ந்து தான் நடக்கும். அதனால தான் அவன் இருக்க வேண்டிய இடம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான். அவன் அங்கே இருந்தால் மட்டும்தான் அவன் ஒரு மனுஷனாகவும் இருக்க முடியும். இந்த வயசுலேயே இவ்வளோ கோவமெல்லாம் ஆகாது தம்பி, நீங்கள் அந்த பையனுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன அந்த பையனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இல்லை அந்த பையனுடைய அப்பாவான்னு சொல்லி கேட்க, சார் அவன் என் பையன் இல்லை தான் சார், ஆனால் அவனுக்காக நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார்னு சொல்லும்போது, முதல்ல அந்த பையனுடைய பேரண்ட்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே கிருஷி வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முத்து வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார், இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் எங்கள் ஸ்கூலுக்கு வேணுமா சார், இனிமேல் அந்த பையன் இந்த ஸ்கூலுக்கே வர வேண்டாம், முதல்ல அவங்க பேரண்ட்கிட்ட சொல்லி டிசி வாங்க ஏற்பாடு பண்ணணும்னு அவருமே கோவத்தில் ஃபோனை பேசிட்டு வச்சிடறாரு. மகேஸ்வரி தான் இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த கார்டியன் ஏற்கனவே சொன்னதுனால இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே வராங்க. சார் அவன் ரொம்ப சின்ன பையன் சார், அவங்க அம்மா கூட இப்போ அவன் கூட இல்லை சார், அந்த கோவத்தில் தான் சார் ஏதோ பண்ணிட்டான், அவங்க அம்மா கூட இருந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சார்னு சொல்ல, ஆமாம் சார் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சார், இப்போ கூட அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் வந்தோம், அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணால் நாங்கள் கவுன்சிலிங் போன டாக்டரை கூட கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது, என்ன எங்களுக்கேவா நீ இந்த மாதிரி பாடம் நடத்திட்டு இருக்கேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும்னு போலீஸ் சொல்லும்போது முத்துவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. முத்து வந்துட்டு இப்போ எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலை, நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு வந்துட்டு கிருஷிக்கு தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே போகிறாரு. அதே நேரத்தில் மகேஸ்வரியை போய் பார்க்குறாங்க, என்னங்க இந்த நேரத்தில் கூடவா அவங்க வரமாட்டாங்க, பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இந்த நேரத்தில் கூட அவங்க வரலனா எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த பையனை கொண்டு வந்து விட சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் சார் நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தனியாக ரோஹிணி கிட்ட பேசுகிறாங்க. ரோஹிணி இப்போ என்ன தான் பண்ணுறது, இங்கே இவங்க ரொம்ப கட்டாயமாக பிடிவாதமாக இருக்காங்க, உன்னுடைய பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் போடணும்னு சொல்லி, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை அவன் லைஃபையே பாதிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை இப்போ இங்கே வர சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணு, நம்மளால் கிடைச்ச நேரத்தில் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளி அப்படின்னு அங்கே ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் போன கிருஷ் இதை வந்துட்டு கேட்டுறாங்க. அங்கே தனக்காக தன்னுடைய முத்து அங்கிள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, ஆனால் தன்னை பற்றி கவலைப்படாத அம்மா தான் வரக்கூடாதுன்றதுல தெளிவாகவே இருக்காங்கன்னு அப்போ தான் கிருஷிக்கு வந்துட்டு புரியவும் செய்தேன். மீனா ஆண்டியை பார்க்க போகிறாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு கிருஷ் அப்படின்னு சொல்ல, என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்னடா பெரிய பையனாட்டம் பேசுகிறேன், அதான் ரவி அங்கிள் போயிருக்கார்ல என்ன இதன்னு பார்த்துட்டு வரணும்னு சொல்ல, இல்லை ஆண்டி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா இவன் என்ன தெரியாதனமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்ல, இல்லை நான் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிறேன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க, முத்து அங்கிள் அங்கே ஸ்டேஷனில் இருக்காரு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும், அதெல்லாம் அங்கிள் பார்த்துப்பாரு நீ கவலைப்படாதானே மீனா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அங்கே கிருஷ்ணன் சொல்லும்போது, சரிம்மா மீனா வா இவனை கூட்டிகிட்டு போகலான்னு அண்ணாமலை சொல்ல, நீங்கள் எங்கே கிளம்புறீங்கன்னு விஜயா கேட்க, நாங்கள் கிருஷ்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனா ரெண்டு பேருமே கிருஷ்ணை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க.
நேராக கிறிஷ் அங்கே போகிறாங்க. கிறிஷை பார்த்ததுமே இவ்வளோ நேரம் இந்த பையனை நீங்கள் தானே வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் கேட்க, என்னடா சின்ன வயசுலேயே ரவுடித்தனம் பண்ணுறியா, கொலை கூட பண்ணுவ போல விட்டா அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவுக்காக தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவன் ரொம்ப சின்ன பையன் சார், இப்போ எதுக்குமே நான் இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இல்லை நான் என்ன சொன்னாலுமே இவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எங்கள் ரோஹினியால் இருக்கவே முடியலை, மனசு தாங்க முடியாமல் இருக்குது. கிறிஷை உள்ளே தூக்கி வச்சுருவாங்களோன்னு ஒரு பயம் வேற அங்கே ரோஹினிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே நிற்கிற மகேஸ்வரியும் கிறிஷ் இனிமேல் இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வாடா போகலான்னு சொல்லும்போது நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனை உன்னை ஜெயிலில் போட்டலாமான்னு சொல்லிட்டு அங்கே நேராக கிறிஷ் கிட்டே கேட்க, இல்லைங்க இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பை எப்போதுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த பையனை கூப்பிடுறேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, அவங்க அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது இப்போ அவங்க அப்பா அந்த பையன் அஜய் 2 பேருமே வந்துடுறாங்க. 2 பேர்கிட்டையுமே இங்கே மன்னிப்பும் கேட்குறாங்க. கிறிஷும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் ரொம்ப ஏக்கத்தோட பார்க்க, அதுக்கப்புறமா இனி இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவன் இனிமேல் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா அஜயோடைய அப்பாவும் கேட்டுக்கிறாங்க. இல்லை சார் இனிமேல் கிறிஷால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, அதுக்கப்புறமா இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் படிக்க வைப்போன்னு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா இல்லை சார் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நேராகவே ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகேஸ்வரி மூலமாக ஸ்கூல் டிசியையும் வாங்க வச்சிடுறாங்க. இனிமேல் கிறிஷை நாங்கள் பார்த்துக்கிறோம், அவங்க அம்மா வந்தாங்கன்னா அவங்கள எங்களை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இந்த மகேஸ்வரி கிட்ட மகேஸ்வரியும் வேறு சுச்சுவேஷன்லேருந்து வேறு இந்த சுச்சுவேஷனை தாண்டி வந்து தான் ஆகணும், அதுக்காக வேறு வழி இல்லாமல் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால ஸ்கூலில் போயிட்டு டிசி வாங்கி இங்கே முத்து மீனா கிட்ட கொடுத்துட்றாங்க. முத்து மீனா கிறிஷை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அண்ணாமலையோட. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க அங்கே ஸ்ருதியும் கேட்க, ரவி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவ்வளோதான் ஆகிப்போச்சா, அந்த ஸ்கூலை விட்டு டிசி வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும். இனிமேல் இந்த கிறிஷை எங்கே படிக்க வைக்கலான்னு இருக்கீங்கன்னு சொல்ல, கிறிஷை இனிமேல் நாங்கள் ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடலான்னு இருக்கோம், இல்லைனா அப்பா வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் கூட கிறிஷை திரும்ப ஜாயின் பண்ணி விடலான்னு இருக்கோம், கிறிஷுக்கு எங்கே படிக்குதோ இனி அங்கேயே படிக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஷ் உங்கள் அம்மா வர வரைக்கும் நீ எங்கள் கூட இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா என்னை பார்க்கவே வரமாட்டாங்க அங்கிள், அப்படியே வந்தாலும் வரலனாலும் நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இனிமேல் அம்மா வேண்டாம் அப்படின்னு கிறிஷ் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹினிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. என்னடா கிறிஷ் உங்கள் அம்மாவுக்காக அந்த பையனையே அடிக்க போன அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எங்கள் அம்மாவை விட நீங்கள் 2 பேர் தானே என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்க, எனக்கு எங்கள் அம்மா முக்கியம் இல்லை, நீங்கள் 2 பேர் தான் எனக்கு முக்கியம்னு அங்கே கிறிஷ் சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணாமலை சந்தோஷத்தோட முத்துவை மீனாவையும் பார்க்குறாங்க. உண்மையான பாசம் எது பொய்யான பாசம் எதுன்னு பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும்டா முத்து, அவங்க அம்மா காட்டுறது பாசமே கிடையாது, ஆனால் அதை தாண்டிய பாசத்தை நீங்கள் கொடுக்கும்போது அதை கிறிஷ் புரிஞ்சுக்கிட்டான்ல, அதில் தான் இருக்க எல்லாமே. இனிமே அவனுடைய அன்பு அக்கறை எல்லாம் உங்களுடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுங்க, அவன் நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மாதிரி வருவான்னு சொல்லும்போது, ஆமாப்பா என்னைய மாதிரி இந்த கிறிஷ் ஆயிடக்கூடாது, எனக்கு கிடைக்காத அன்பு பாசம் இங்கே கிறிஷுக்கு கிடைக்காம இருந்துடக்கூடாது என்ன மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை பார்க்க, ஆமாங்க கிறிஷ் ஏதோ ஒரு கட்டாயத்தால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவன் மாட்டிக்கிட்டான், இனிமேல் அவனுக்கு நாம் இருக்கோம், அம்மா அப்பாவா நாம் அவனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த அவங்க பாட்டிக்கும் ஒரு தடவை விஷயத்த சொல்லிடுங்கன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, ரோஹினி அப்படியே கிறிஷை நோக்கி அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. முத்துவ மீனாவும் உள்ளே போக கிறிஷி மட்டும் நின்றுட்டு இருக்க, டேய் என்னடா சொன்ன, அப்போ உனக்கு அம்மா வேணாமான்னு சொல்ல, வேணாம் எனக்கு அம்மாவே வேணாம், நீங்கள் என்னை எப்போதும் திட்டுறீங்க அடிக்கிறீங்க இல்லை என்னை எங்கேயாவது கொண்டு விட்டுறீங்க, ஆனால் முத்து அவங்களும் மீனா ஆண்டி அப்படி கிடையாது, என்கிட்ட நல்ல பாசமாக இருக்காங்க, எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறாங்க, என் கூட எப்போதுமே இருப்பாங்க, எனக்கு அவங்க மட்டும் போதும். இப்போ கூட ஸ்டேஷனில் அவங்க தானே இருந்தாங்க, இல்லை அங்கே கூட உள்ளே வச்சிருவாங்களோன்னு நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா, அதுக்காக தான் ஸ்டேஷனுக்கே போனோம், இப்போ ஸ்கூலில் டிசியும் கொடுத்துட்டாங்க, இனி நான் எனக்கு பிடிச்ச ஸ்கூலில் பிடிச்சவங்க கூட இருக்க போகிறேன், ஸ்டேஷன்லேருந்தே என்னை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அப்போ கூட நீங்கள் எனக்காக வரலம்மா அப்படின்ற மாதிரி இங்கே கிறிஷ் கோவத்தோட பேச, இனி நீங்கள் எனக்கு அம்மாவே இல்லை, நான் இனிமேல் உங்களை அம்மானு கூப்பிட மாட்டேன், இனி நான் உங்களை தேட மாட்டேன் அப்படின்னு கிறிஷ் அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போக, அதையெல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே வந்த ஸ்ருதி அப்படியே கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஆமாம் கிறிஷ் என்ன கோவத்தோட பேசிட்டு போகிறான், கிறிஷ் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லையே, அதுவும் ரோஹினிகிட்ட எதுக்காக அவன் கோவத்தை காட்டணும், ரோஹினி முகமும் ஒரு மாதிரி இருக்கு, அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க போல், ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரோஹினி மேலே சந்தேகம்தான், இப்போது கிறிஷ் விஷயத்தில் இன்னும் அதிகமாக தான் இருக்குது, முதல்ல இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கிறிஷோட விஷயத்தில் அனுமார் வாழ் மாதிரி ஏதோ நீண்டிகிட்டே போயிட்டு இருக்கு, சம்திங் ராங், இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதியும் முடிவு பண்ணிடுறாங்க.
ஸ்ருதி அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இங்கே முதல்ல தன்னுடைய ஹோட்டல் இனாக்ரேஷன் வேலையை பார்க்குறதுக்கு முதல்ல நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கிருஷிக்கும் ரோஹிணிக்கும் என்ன தொடர்பு, நைட்டு அவங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டாங்க, இந்த கிருஷி எதுக்கு கோவப்பட்டான் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஸ்ருதிக்கு இருந்ததுனால முன்னாடி கிருஷி படித்த அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற ஸ்ருதியை பார்த்துட்டு வாங்க மேடம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சார், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்தேன்னு சொல்லி, இந்த ஸ்கூலில் கிருஷின்னு ஒருத்தன், மேடம் அது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு மேடம், அதனால எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் உங்கள் பையனை தாராளமாக சேர்த்து விடுங்கன்னு சொல்ல, சார் எனக்கு இன்னும் பேபியே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, பின்ன எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவங்களே கேட்க, இல்லை கிருஷி இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கா, அவனுடைய அம்மான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்ல, அவங்க ஒரு டைம் வந்து எங்கள் அட்மிஷன் போட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க இங்கே வரவே இல்லைன்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா கூட வந்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா கிருஷிக்கு இப்போ அவங்க அம்மா ரொம்ப முக்கியம், அவங்க அம்மா ஃபாரின்லேருந்து வரவே மாட்டாங்க, அதனால தான் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்துன்னு சொல்ல, உடனே மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் மகேஸ்வரி, வித்யா, ரோஹிணி, அப்புறம் இவங்க எல்லாருமே இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு இதோ இவங்க தான் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இவங்க தான் இங்கே வந்தாங்களா அட்மிஷன் போடுறதுக்குன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம், இவங்களும் இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த மகேஸ்வரி தான் வந்தாங்க, இவங்க தான் அந்த பையனுடைய அம்மா, அவங்க தான் இங்கே அட்மிஷன் போட்டுட்டு போனதும் கூட அப்படின்னு சொன்னதுமே ஸ்ருதி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கிருஷோடைய அம்மா ரோஹிணி தான், அவங்க தான் இத்தனை நாள் எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அப்படி பயங்கர ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு ஏகப்பட்ட தைக்கோ ரவிக்கு கால் பண்ணிடுறாங்க. ரவி என்ன விஷயம்னு சொல்லும்போது, தலை போகிற விஷயம் சொன்னாதான் வருவியா, உடனே கிளம்பிவான்னு சொல்லி ரவியை திட்டி விட்டுறாங்க. ரவியும் கிளம்பி வர ஸ்ருதியும் ரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, நீ சொல்றது உண்மைதானா, கன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு கேட்க, இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா ரவி, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், கிருஷியோட அம்மா நீயும் நானும் நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க துபாயில் இருக்கவங்கள அவங்க கிடையாது, இதோ நம்ம வீட்டிலே இருக்க ரோஹிணி தான். எனக்கு ஆரம்பமே சந்தேகம் தான், என்னடா கிருஷ் மேல மட்டும் ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குன்னு. நேற்று நைட்டு கிருஷி பேசினதை கேட்டேன், எனக்கு அம்மாவே வேணான்னு சொல்லிட்டு போனான். அப்படி ரோஹிணி கிட்ட அவங்க கத்திட்டு போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு, கிருஷி ஏன் இப்படி ரோஹிணி கிட்ட நடந்துக்கணும், ரோஹிணி எதுக்காக கோவத்தை கட்டாம அமைதியாக நிற்கணும், இது எல்லாமே எனக்குள்ள சந்தேகமா இருந்ததுனால தான் அவன் படிச்ச ஸ்கூலுக்கு வந்து விசாரிச்சேன், இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதை என்னால் நம்ப கூட முடியலன்னு சொல்ல, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி தானே ஆகணும், சொல்லாம நாமளும் மறைக்கணுமா, நாம் அப்படி மறைச்சோன்னா அந்த ரோஹிணிக்கு துணை நிற்கிறோம்னு அர்த்தமாயிடும், அதை மட்டும் செய்யவே கூடாது, அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை உடனே கிடைச்சாகணும் அப்படின்னு சொன்ன, சரின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் கிளம்புறாங்க. ஸ்ருதிக்கு உண்மை தெரிஞ்சு இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க.